வணக்கம் மினிஸ்டர் சார், எப்படி இருக்கீங்க? அபினவ் சார், நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா என்னோட லக் தான். அட இல்லங்க, எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. ஒரு ஏழை டெலிவரி பாயான அபினவுக்கு மினிஸ்டரை எப்படி தெரியும்? மினிஸ்டர் ஏன் அபினவிடம் போனில் இவ்வளவு பணிவாக பேசுகிறார்? அபினவ் மினிஸ்டரிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்த போதுதான் ரவிகாந்த் தேசாய், அதாவது ரவிகாந்த் அந்த இடத்திற்கு வருகிறார். ஆமா மினிஸ்டர் சார், ஃபாரின் டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்க, எனக்கு திரும்ப கால் பண்ணுங்க. நான் இப்ப வச்சிடுறேன் சார். ஆமா ரவிகாந்த் சார், சிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் ஏகே பிரைவேட் லிமிடெட் கூட மெர்ஜ் ஆனா எப்படி இருக்கும்? ஏகே பிரைவேட் லிமிடெடா? அவங்க எல்லாம் எங்க ரொம்ப பழைய அசோசியேட்ஸ் ஆச்சே. ஆனா அபினவ், உனக்கு அவங்கள பத்தி எப்படி தெரியும்? அதற்கு பிறகு அபினவ் ரவிகாந்திடம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல, அதை கேட்டதும் அவருக்கு தலையை சுற்றியது போல் இருந்தது. அவர் தன் சிகரெட்டை மீண்டும் உள்ளே வைத்துவிட்டு அபினவை கான்ஃபரன்ஸ் ரூமிற்கு அழைத்துச் சென்றார். அடே பிச்சைக்காரா, நீ இன்னும் இங்க இருந்து போகலையா? பிஹேவ் யுவர் செல்ஃப். அனன்யா, நாம அபினவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஹி ஹஸ் an excellent plan. பிளானா? தெருவுல சுத்துறவங்கட்டயா? முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.